ஹலோ நண்பா, நான் உங்க மான்வா தமிழன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம புது மான்வா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல நெக்ஸ்ட் எந்த மான்வா போடலாம்னு கேட்டிருந்தேன். அதிக பேர் இந்த மான்வாக்கு தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. மான்வாவோட நேம் வந்து பாத்தீங்கன்னா த கல்டிவேட்டர் அகேன்ஸ்ட் த ஹீரோ சொசைட்டி. இந்த மான்வா பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொரியன் மான்வாஸ் பார்த்திருக்கேன், சைனீஸ் மான்வாஸ் பார்த்திருக்கேன், ஜாப்பனீஸ் மாங்கா பார்த்திருக்கேன், ஜாப்பனீஸ் அனிமி, சைனீஸ் அனிமி எல்லாமே பார்த்திருக்கேன். பட் இந்த மான்வால காட்டின அளவுக்கு ஹீரோவை பவர்ஃபுல்லா வேற நான் எதுலயுமே பார்த்தது கிடையாது. ரெண்டே வார்த்தையில இந்த மான்வாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா பவர்ஃபுல் அண்ட் காமெடியும் கலந்து வேற லெவல்ல இருக்கும். சோ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆஸ் யூசுவல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவோட ஸ்டார்டிங்ல ரிப்போர்ட்டரும் கேமராமேனும் ஹெலிகாப்டர்ல உட்காந்துருக்கிறத காட்டுறாங்க. ரிப்போர்ட்டர் வந்து கேமராமேன்ட்ட நான் சொல்றது உனக்கு புரியுதா, இங்க நடக்கிறது எல்லாமே லைவா வேர்ல்டு ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகணும்ன்றான். கேமராமேன் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். நம்ம NY சிட்டிக்கு மேல 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வியர்டான பர்சன் வந்து அப்பியர் ஆனா. அவனுடைய முடி வந்து நீளமா இருக்கு, அவனுடைய Dress வந்து வியர்டா இருக்கு, அவன் பாக்குற பார்வை வந்து தீமனோடைய பார்வை மாதிரி இருக்கு. சோ இவன் தான் கைஸ் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவை வந்து நான் MCன்னு சொல்லுவேன் சில டைம்ல, ஏன்னா இந்த மான்வால நிறைய ஹீரோஸ் வருவானுங்க. சோ நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம ரிப்போர்ட்டர் வந்து கண்டினியூ பண்றான். இந்த யங்மேன் வந்து எங்கேருந்து வந்திருக்கான்னு யாருக்குமே தெரியல. ஆனா வந்த 2 மணி நேரத்துல அவன் இது வரைக்கும் 26 ஹீரோஸை டிஃபீட் பண்ணிட்டான். ஹீரோஸ் இந்த உலகத்துல அப்பியர் ஆகி 100 வருஷத்துக்கு மேல ஆகுது. அவங்க வந்ததுக்கான முக்கியமான காரணம் இந்த ஈவில் ஃபோர்ஸஸ் அழிக்கிறதுக்கு தான். இப்போ அந்த ஈவில் ஃபோர்ஸ்லாம் வந்து டிராஸ்டிக்கா குறைஞ்சிருச்சு. சோ இந்த காலத்துல ஈவில் ஃபோர்ஸ்லாம் டிராஸ்டிக்கா குறைஞ்சதுனால இந்த மாதிரி சீன்ஸ் பாக்குறதே ரொம்ப கஷ்டம். சோ அதுக்கு நம்ம இந்த மிஸ்டீரியஸ் மேனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் நம்ம ஹீரோஸையும் நம்ம சியர் பண்ணுவோம். திரும்ப ஒரு தடவை வில்லன்ஸ்க்கு எதிராக நம்ம ஹீரோஸ் ஜெயிச்சு ஜஸ்டிஸ் நிலைநாட்டுவாங்களா அப்படின்றான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் ஆகுது. சோ இத வந்து கோட் ஷூட் போட்டுக்கிட்டு ஒரு பில்டிங் மேல இருந்து நின்னு டெமிகாட் கிளாஸ் ஹீரோவான பிளாஸ்டிக் மேன் பாத்துட்டு இருக்கான். சோ டப்புன்னு அவன் பில்டிங்ல இருந்து கீழே குதிக்கிறான். அவனுடைய ஆர்மரும் வந்து அவனை கொஞ்சம் கொஞ்சமா கவர் பண்ணுது. வேகமா பறந்து ஒரு பில்டிங்கை உடச்சிக்கிட்டு கீழே போய் நிக்கிறான். ஆர்மரையும் வந்து 100% ஃபுல்லா போட்டான். நம்ம ரிப்போர்ட்டர் வந்து ஆல்ரெடி அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் எந்த ஹீரோ சேலஞ்ச் பண்ண வருவாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அந்த டைம்ல இவன் வேகமா ஹெலிகாப்டர் தாண்டி பறந்து வந்து நிக்கிறான். நம்ம ரிப்போர்ட்டர் வந்து இது பிளாஸ்டிக் மேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், டெமிகாட் கிளாஸ் ஹீரோவான பிளாஸ்டிக் மேன் வந்து இந்த தடவை சேலஞ்ச் பண்ண வந்திருக்கான். நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல நம்ம நெக்ஸ்ட் சேலஞ்சர் வந்து வேர்ல்டுலே டெமிகாட் கிளாஸ் ஹீரோஸ்ல 5th ரேங்க்ல உள்ள நம்ம பிளாஸ்டிக் மேன் வருவான் அப்படின்னு. அவன் ஹீரோவா டெபியூ ஆனதுல இருந்தே அவனுடைய ஸ்ட்ராங்கான பொட்டன்ஷியலை காட்டினான். எனக்கு தெரிஞ்ச அந்த யங்மேனோட கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து ஒரு 3 செகண்ட் சைலண்டா இருப்போம். பிளாஸ்டிக் மேன் அந்த யங்மேனை கொன்னுட கூடாதுன்னு ஹோப் பண்ணுவோன்றான். நம்ம ஹீரோ வந்து அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றான். நான் வந்து தென்ஜன் கிளானோடைய கிளான் லார்ட், எக்ஸான் கான்டினென்ட்ல இருந்து வரேன். சோ இது எந்த பிளேஸ்னு எனக்கு சொல்றீங்களா சார் அப்படின்னு கேக்குறான். பிளாஸ்டிக் மேன் அதெல்லாம் கண்டுக்காம என்னோட ஆர்மர் பவரை இன்க்ரீஸ் பண்ணுன்றான். சிஸ்டம் எவ்வளவு பவரை இன்க்ரீஸ் பண்ணனும்னு கேக்குது. அவன் மேக்ஸிமம் பவர்ன்றான். ரிப்போர்ட்டர் வந்து கத்துறான், ஓ மை காட். பிளாஸ்டிக் மேன் வந்து ஸ்டார்டிங்கே ஆல் அவுட் போறான். அவனுடைய பவரை வந்து அவன் மேக்ஸிமமா ரைஸ் பண்ணிட்டான். ஆப்போனன்ட் வந்து ரியல் ட்ரபிள்ல இருக்கான். ஆஃப்டர் அவனுடைய ஆர்மர் பவரை இன்க்ரீஸ் பண்ண பிறகு அவனுடைய எல்லா பவரையும் அவனுடைய கைக்கு கொண்டு வந்து பிளாஸ்டிக் மேனோடைய சிக்னேச்சர் மூவான ஸ்ட்ராங் ஃபிஸ்ட் அவன் யூஸ் பண்ண போறான். அந்த ஒரு பஞ்சோட பவர் வந்து 300 மீட்டர் கிரவுண்ட பிரேக் பண்ணும். யாருமே இதுல இருந்து சர்வைவ் ஆக முடியாது. லுக்ஸ் லைக் இதுதான் எண்டு போல அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து சார் நீங்க ஹியூமன் லாங்குவேஜ் பேசுவீங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பிளாஸ்டிக் மேன் வந்து சண்டை நடக்கும்போது எப்பயுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யாரு ஒருத்தன் சண்டை நடக்கும்போது அதிகமா பேசுறானோ அவன் ஹாரபிளா சாவான். உனக்கு என் கூட பேட்டில் பண்ணவங்க எல்லாம் எப்படி செத்துருக்காங்கன்னு தெரியுமா? இப்ப நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அடிக்க போறான். நம்ம ஹீரோ வந்து அவன் கண்ணத்துல ஜஸ்ட் ஒரு தட்டு தான் தட்டுறான். நீ ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாஸ்டிக் மேன் அவன் வந்த வேகத்திலேயே கீழே வந்துட்டான். நம்ம ஹீரோ வந்து நான் ஜஸ்ட் அவன்கிட்ட டைரக்ஷன் தான் கேட்கணும்னு நினைச்சேன், பட் ஏன் வரவனுங்க எல்லாருமே சாவணும்னே வரானுங்க. நம்ம ரிப்போர்ட்டர் வந்து அப்படியே ஆச்சரியத்துல முடிக்கிறான். பிளாஸ்டிக் மேன் தோத்துட்டாரு, குயிக்கா யாராவது ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்க, நம்ம பிளாஸ்டிக் மேன் கீழே விழுந்துட்டான். இந்த யங் மேன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். பிளாஸ்டிக் மேனை ஒரே ஒரு அடியில டிஃபீட் பண்ணிட்டான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்மளுடைய பீஸ்ஃபுல்லான நாட்கள் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் வில்லன் வந்துட்டான் அப்படின்றான். அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல இந்த உலகத்தை பத்தி சொல்றாங்க. நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்தை வந்து இருள் சூழ்ந்தது. நிறைய மான்ஸ்டர்ஸ், ஈவில் சயின்டிஸ்ட் இந்த உலகத்துல அப்பேர் ஆனானுங்க. அவனுங்க இந்த உலகத்துல உள்ள எல்லா இடங்களையும் டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு வந்தானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோஸ் அப்பியர் ஆக ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோஸ் வந்து மான்ஸ்டர்ஸ், வில்லன்ஸ்லாம் வந்து டிஃபீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் திரும்பியும் பீஸ்ஃபுல்லான நிலைமைக்கு வந்தது. ஹீரோஸ் வந்து ரிட்டையர் ஆக ஆரம்பிச்சாங்க. ரிமைனிங் இருந்த மான்ஸ்டர்ஸ் வந்து நம்ம ஹீரோஸ் வந்து அவங்களோட பெட்ஸா மாத்திட்டானுங்க. சில ஹீரோஸ் வந்து அவங்களோட டெய்லி வாழ்க்கையை நடத்துறதுக்காக வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டானுங்கன்றான். அப்ப கேமராமேன் வந்து ரிப்போர்ட்டர் கிட்ட நீ நரேட் பண்ணது போதும், அங்க பாரு அப்படின்றான். நம்மளுடைய MC முன்னாடி ஒரு ஹீரோ வந்து நிக்கிறான். ரிப்போர்ட்டர் வந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், காட் கிளாஸ் ஹீரோ
ஹீரோவான மாச்சோ மேன் இங்க வந்திருக்கான். இந்த கேலிபர்ல உள்ள ஹீரோஸ்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வெளில வர மாட்டானுங்க. பட் ரைட் நவ அவரு இங்க வந்திருக்காரு. இன்னைக்கோட பேட்டில் வந்து ரொம்பவே எக்ஸைட்டிங் ஒன்னா இருக்க போகுது. நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல நம்ம ஹானரபிள் ஹீரோவான மாச்சோ மேனை நான் இங்க மீட் பண்ணுவேன் அப்படின்னு. நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். நீங்களும் இதை லைவா விட்னஸ் பண்ணுங்க அப்படின்றான். கேமராமேன் வந்து ஏய் நரேட்டர் உன் மூஞ்ச நவுத்து எல்லாத்தையும் மறைக்கிற அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து அடுத்தது ஒருத்தன் வந்துட்டான்னு சொல்லிட்டு பாக்குறான். மாச்சோ மேன் வந்து நான் என்னோட பிரின்சிபல்ல எப்பயுமே கரெக்டா இருப்பேன். எனக்கும் சண்டை போடும் போது இந்த மாதிரி நான்சென்ஸா பேசுறது பிடிக்காது. சோ நான் ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுறேன். நீ எனக்கு மேட்சே கிடையாது. நான் உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை அக்னாலேஜ் பண்றேன் நீ பிளாஸ்டிக் மேனை டிஃபீட் பண்ணதுனால. பட் நம்ம ரெண்டு பேருடைய பவர் வந்து டிஃபரெண்ட் டைமென்ஷன்ல இருக்கு. நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா நான் உன்னை என்னுடைய பெட்டா ஏத்துக்கிறேன். என்னோட ரேங்கும் வந்து ரைஸ் ஆகும். நம்ம லாட் ஆஃப் ட்ரபிள்ஸை சேவ் பண்ணலாம் அப்படின்றான். ரிப்போர்ட்டர் வந்து நீங்க எல்லாருமே இதை கேட்டீங்களா? மாச்சோ மேன் எடுத்த உடனே அவனுக்கு இன்விடேஷனை ஆஃபர் பண்றான். லுக்ஸ் லைக் மாச்சோ மேன் வந்து அவனை அட்டாக் பண்ற பிளான்ல இல்ல. பட் அவனை பெட்டா எடுத்துக்க நினைக்கிறான். அந்த யங் மேன் வந்து மாச்சோ மேனோட ரிக்வெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிறானா இல்லையான்னு பாப்போம். அப்படி ஒத்துக்கிட்டான் அப்படின்னா மாச்சோ மேனோட ரேங்க் வந்து அதிகமாகும்ன்றான். நம்ம ஹீரோ வந்து பெட்டா நீங்க என்ன சொல்றீங்க சார்? நான் இதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு ரிக்ரெட் பண்றேன். நம்ம ஹீரோ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சேம் செக்ஸ் கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்றான். மாச்சோ மேன் வந்து நீ ஸ்மார்ட்டான டிசிஷன் எடுக்கலன்றான். ரிப்போர்ட்டர் வந்து இது மர்டரஸ் இன்டென்ட். மாச்சோ மேனோட ஆஃபரை வந்து அந்த யங் மேன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். மாச்சோ மேன் கோவத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. அவருடைய ஆறாவே வந்து ஹெலிகாப்டரை பின்னாடி தள்ளுது. மாச்சோ மேன் வந்து சின்ஸ் நீ ஸ்மார்ட்டான முடிவை எடுக்கல இதை நம்ம இன்னும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து இப்ப நீ என்ன பிளான் பண்ற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு மாச்சோ மேன் வந்து உன்னை அடிச்சு நான் ஒத்துக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு பறந்து வரான். நம்ம ஹீரோ மூஞ்சி கிட்ட பஞ்ச் பண்ண வரான். நம்ம ஹீரோ வந்து அவனுடைய வயிறுல ஒரு பஞ்ச் கொடுக்குறான். தலைமை வாங்கின அடியில ஹெலிகாப்டர் எல்லாம் உடச்சிட்டு போய் ஒரு பில்டிங்ல சொருவிக்கிட்டான். நம்ம ஹீரோ வந்து ஏன் இந்த உலகத்துல உள்ளவனுங்க எல்லாருக்கும் வந்து ஸ்ட்ரேஞ்சான ஹாபிஸ் இருக்கு அப்படின்றான். ரிப்போர்ட்டர் வந்து பேராஷூட்ல பறந்துகிட்டு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் எங்களுடைய ஹெலிகாப்டர் வந்து கிராஷ் ஆனதுனால இங்க என்ன நடந்துச்சுன்னு எங்களால பார்க்க முடியல. அந்த யங் மேன் வந்து இங்க இருந்து டிசப்பேர் ஆயிட்டான். ஜஸ்ட் இப்ப இங்க என்ன நடந்தது அண்ட் மாச்சோ மேன் எங்க அப்படின்னு கேக்குறான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ வந்து அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஒரு மலை மேல உட்காந்துக்கிட்டு அவனை வந்து ஒரு டிராகன் சுத்துது. என்னோட பேர் வந்து யான்சன். எனக்கு வந்து 2603 வயசு ஆகுது. நான் வந்து எக்ஸான் கான்டினென்ட்டை சேர்ந்த ஒரு கல்டிவேட்டர். நான் இந்த உலகத்துக்கு அன்எக்ஸ்பெக்டடா வந்து 2 மாசம் ஆகுது. அண்ட் இந்த பிளேஸ பத்தி நான் தெரிஞ்சுக்கும் போது இந்த உலகத்தோடைய பேர் வந்து எர்த். பார்க்கிறதுக்கு ரவுண்டா அக்வா ப்ளூ கலர்ல இருக்கு. ஆல்தோ இந்த உலகம் வந்து சின்னதா இருந்தாலும் எக்ஸான் கான்டினென்ட்ல வாழ்ற மக்களை விட இங்க 10 மடங்கு அதிகமான மக்கள் வாழ்றாங்க. நான் இங்க பாக்குற விஷயங்கள்லாம் என்ன ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுது. இங்க உள்ள மக்கள் ஸ்வாடே யூஸ் பண்ணாம மேல பறக்குறாங்க. அண்ட் எந்த ஒரு மேஜிக் டூல்ஸும் யூஸ் பண்ணாம வேகமா டிராவல் பண்றாங்க. அதோட பேரு நான் கேட்ட வரைக்கும் ஏரோப்ளேன் கார் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இங்க வாழ்ற பெண்கள் வந்து பேண்ட் போடாம வெளில வராங்க. அட்லீஸ்ட் இங்க உள்ள ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து டென்ஸா இருக்கு. அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லனா இந்த உலகத்துல என்னால வாழவே முடியாது. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல ஒரு ஃபாரஸ்ட காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு அடிபட்டு உட்காந்துருக்கா. இன்னொரு பொண்ணு வந்து அவளுடைய ஹீலிங் பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு சீனியர் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க ஆல்மோஸ்ட் ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்றா. அவ தேங்க்ஸ் அப்படின்றா. அதுக்கு இன்னொரு பொண்ணு வந்து நம்ம ஸ்கூல் மேட்ஸ் நீங்க தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம் அப்படின்றா. நம்ம இந்த இடத்த தாண்டினதும் ஒரு சேஃபான பிளேஸுக்கு போயிடலாம். அப்போ ஒரு கல்லுல கெலஸ்டியல் பைண்டிங் டவர்னு எழுதி இருக்கிறத பாக்குறா. இது என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டா? ஏன் நேம் கிரிஞ்சா இருக்கு? இங்க வந்து ஹாட் ஸ்பிரிங் இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் இங்க ஓய்விடுங்க. நான் போய் பக்கத்துல இங்க ஏதாவது சாப்பிட இருக்கான்னு தேடிட்டு வரேன்றா. அவளும் வந்து ஓகே நீ கேர்ஃபுல்லா இருன்றா. அப்ப அவ அந்த ஹாட் ஸ்பிரிங்ல வந்து காலை விடுறா. அவ காலை விட்ட உடனே அவளோட காயம் வந்து ஆறிடுச்சு. இந்த ஹாட் ஸ்பிரிங் வந்து காயத்தை ஹீல் பண்ணுது. இது வந்து ரொம்ப டைசோலேட்டான பிளேஸ்ல இருக்கு. ப்ராபப்ளி இங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை கைட்றா. பட் நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி அங்க குளிச்சிட்டு இருக்கான். அதை அவ பார்க்கல. அவ வந்து குளிச்சுக்கிட்டே இது ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. பக்கத்துல இங்க எந்த ஒரு எரிமலையும் இல்ல. எப்படி இங்க ஹாட் ஸ்பிரிங் வந்தது? அது காயத்தை கூட ஹீல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நவுந்து போறா. அப்ப நம்ம ஹீரோ பின்னாடி இடிச்சிடுறா. நம்ம ஹீரோ யார் அதுன்னு கேக்குறான். அவ கத்துறா. அவளுடைய ஃப்ரெண்ட் என்ன ஆச்சுன்னு ஓடி வரா. நம்ம ஹீரோ நடக்கிறான். இவ வந்து தண்ணிக்குள்ள உட்காந்துக்கிட்டே நீ யாரு, நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறா. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்க எல்லாருக்கும் நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.